ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு விற்கிறாங்க. இந்த ஃபுட்டோட விலை வந்து நம்ம ஒரு காசுக்கு ஒரு 400 ரூபா வரும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சிக்கன், இது வந்து கேபேஜ், இது வந்து செலரின்னு சொல்லுவாங்க, ஒரு வகையான க்ரீன் வெஜிடபிள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து முட்டை, தக்காளி. இதோட விலை எவ்வளோன்னா சைனா காசு வந்து 30 RMB ட்ரெயினில், இந்த ஸ்லோ ட்ரெயினில் கிடைக்கும். இதுவே சிஆர்ஹெச்சாக இருந்தால் இதோட விலை வந்து 45, 60 அந்த ரேஞ்சில் இருக்கும். பேக்கிங் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சைனீஸ் ஃபுட்டு இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் வந்து சைனீஸ் ஃபுட் சாப்பிட்றது நான் ஃபோட்டோ போடுறேன். சாப்பிட்ற ஃபுட்டு ஃபோட்டோ எடுக்கவே எனக்கு பிடிக்காது. பட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார், நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அதனால தான். அது இல்லாமல் எல்லோரும் கேட்குறாங்க, உங்களுக்கு குச்சி யூஸ் பண்ண தெரியுமா, குச்சி யூஸ் பண்ண தெரியுமான்ட்டு. சைனாவில் 28 வருஷமாக இருக்கேன். ஸோ ஒய்ஃபும் சைனீஸ் தான், ஃபேமிலியில் சாப்பிட்றதும் சைனீஸ் ஃபுட்டு தான். ஸோ சாப்ஸ்டிக் நல்லா யூஸ் பண்ணேன். நல்லா இருக்குது ரைஸு, ரொம்ப ஒஸ்டாலாம் இல்லை. இங்கே ஆக்சுவலாக லன்ச் டைம் வந்து 12 o'clock, ஷார்ப்பாக 12 o'clock ஃபுட் வந்துடும். 12 to 1 o'clock கூட எல்லோரும் சாப்பிடுவாங்க லன்ச். அதேமாதிரி நிறைய பேர் கேட்பாங்க சாப்ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. சாப்ஸ்டிக் வந்து இப்படி தான், 3 விரல் வச்சுட்டு இது பிடிச்சோன்னா எடுத்து சாப்பிட வேண்டியதான். பரவாயில்ல, ட்ரெயினில் சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. நாட்டு ரொம்ப பேடெல்லாம் இல்லை. சிக்கன் பீஸ், இது வந்து பொட்டேட்டோ, இந்த 28 வருஷத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து மினிமம் ஒரு 500-600 தடவை உட்காந்துருப்பேன். ஏன்னா முதல்லலாம் வந்து ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இந்த ட்ரெயின் தான். இதுவே அட்வான்ஸ் ஃபாஸ்ட். அப்போ
ஃபுட்டு இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா குச்சியில் சாப்பிட்றதுனால இப்படி தான் சாப்பிட முடியும். இந்தியன் மாதிரி கையில் எடுத்து சாப்பிட முடியாது. சைனீஸ் ஃபுட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னால், இது வந்து ரைஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பாதி மீட்டுன்னு சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் மீட்டும் ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கேபேஜும் கொஞ்சம் மீட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிக்கன் கறி மாதிரி அவங்களோட ரெட் கலர் சாஸில் சிக்கன் வித் பொட்டேட்டோ வச்சுருந்தாங்க. இது வந்து பியூர் க்ரீன் வெஜிடபிள் கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஷ் வந்து 2 மீட்டு 2 வெஜிடபிள். எப்படின்னா நடுவில் வந்து ரைஸில் வந்து உங்களுக்கு டொமேட்டோ எக் இருந்தது. அதுவும் ஒரு செமி வெஜிடேரியன் மாதிரி தான் சொல்லுவாங்க, செமி நான்வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.